மேடைக்கு வரவும். நன்றி. உங்கள் கலைப்பில்லா முயற்சியும். Good afternoon one and all. So I would like to call the finalists on the stage, boys finalists on the stage. Congratulations for the finalists. So chess number 81, 85, 86, 99, 102, 107, 118. To talk about handloom and the garment what you're wearing today. Okay, so 40 seconds only, so make sure that you give your best. Okay, all the best for all of you. Today Chino Indian costume prefer பண்ணிருக்கேன். இங்க கீழ தவாலி drape and இங்க மேல Chino Indian costume with damask pattern. Actually எல்லாரும் இங்க handloom promotions and awarenessக்காக வந்திருக்கோம். எல்லாரும் அதுக்காக வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக எல்லாருமே ஹை ரேஞ்ச் பீப்புள் மட்டும்தான் ஹேண்ட்லூம் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த காலத்தில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் பீப்புள் வந்து இங்கே நம்ம ஊரில் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அண்ட் லோவர் கிளாஸ் பீப்புள்ஸ் தான். அப்படி இருக்கும்போது ஏன் நம்மளால் ஹேண்ட்லூம் ப்ரிஃபர் பண்ண முடியல அப்படின்னா ப்ரைஸ். அதனால் எனக்கு ஒரு சஜஷன்ஸ் இருக்குது. நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போய் வணிக ரீதியாக சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவுக்கு கைத்தறி மூலியமாக கொண்டு வந்தால் அது நம்ம கைத்தறி குடும்பத்தினருக்கும் அவங்க சார்ந்த குடும்பத்தினருக்கும் மேம்பட வாய்ப்பு உள்ளது. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கைத்தறி நெசவு சொசைட்டி மூலியமாக அந்த ஊரில் உள்ள பல நெசவு செஞ்சுட்டு இருக்கவங்கள வச்சு ஒரு டீச்சிங் ஸ்கூல் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி மூலயமா அப்பா பையன் வேண்டாம் கைத்தறி வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு பிஸ்னஸ் போடுறவங்களுக்கு பையனும் அதே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். தேங்க்யூ. So good morning ma'am. He is Samson Velangani, pursuing second BCom at Shankara College of Science and Commerce. He is representing that ma'am handloom பத்தி சொல்றாங்க ma'am. அந்த handloomல வந்து அவங்க டிரா பண்ணி அத ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க ma'am அந்த handloomல. நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபிளாகை ரெப்ரசன்ட் பண்றாங்க மேம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ட்ரை கலர் ஃபிளாகை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு சென்டர்ல வந்து அந்த இதுல வந்து 24 இருக்குன்னு சொல்றாங்க மேம். அந்த இதுல வந்து 24 ரெப்ரசன்ட் பண்ணி ஃபிளாக் கலர்ல நாங்க பண்ணிருக்கோம் மேம். இது வந்து இந்த கைத்தறிக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஹேண்ட்லூம் வந்து ரொம்பவே கீழே இருக்கு மேம். அட் காஸ்ட்ல பார்த்தாலும் கீழே இருக்கு. ஸோ மார்க்கெட்டிங் லெவல்லையும் கீழே இருக்கு. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஹேண்ட்லூம் வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேம். மேம் அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் மேம் அது ஃபுல்லாகவே அவங்க போட்டுக்கிறது எல்லாமே ஹேண்ட்லூம் இது பண்ணதுனால. From Komunadu College, second BSc costume designing படிக்கிறேன். Like to explain about my dress, நான் வந்து இதில் 2 ஹேண்ட்லூம் சாரீஸ் யூஸ் பண்ணி பியூர் ஹேண்ட்லூம் சாரீஸ். அது நான் எதுக்காக ஹேண்ட்லூம் சாரீ யூஸ் பண்ணியிருக்கேன்னா டு ஷோ த வெர்ஸ்டாலிட்டி ஆஃப் த சாரீ as well as some people think that sarees are only for women, but we the youngsters of today should show that sarees are versatile. Every fabric is versatile for every gender, and the main motto to choose handloom is what to say, like
pressure itself here is so heavier, yeah, but still the fabric makes us feel comfortable on stage as well as in this place because of the heat and stuff. பண்ணது லாலா லாஜ்பத் ராய், பால் கங்காதர் திலக் அண்ட் ஸோ ஆன் மெனி மெம்பர்ஸ். ஸோ ஹேண்ட்லூம் ஓகே. இப்போது நான் என் அட்டையர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் வந்து இது ஆக்சுவலி இந்த க்ரௌடை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த அட்டையர் டிசைன் பண்ணேன். ஸோ இப்போது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆக்சுவலி இங்கே வந்து எல்லாம் 90% யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கும். இங்கே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த காஸ்டியூம் வந்து டிசைன் பண்ணேன். ஸோ ரேப் பற்றி நம்ம எல்லாத்துக்கும் காமனாக தெரியும். இட்ஸ் கோயிங் ஆன் இன்க்ரீஸிங் அண்ட் நம்ம யாருமே எதுவுமே பண்ண முடியல. ஸோ தேங்க்யூ. இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இப்போ கைத்தறி துணின்றது நம்மளுடைய கலாச்சாரம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது நமக்கான கலாச்சாரம். கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே, ஐ மீன் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்த ஒரு விஷயம். அங்கேருந்து வந்து ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக்கான மாதிரி தான் எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது. ஏன்னா டெவலப் ஆகியும் ஆகாமல் இருக்க மாதிரி தான் இந்த ஒரு துறை இருக்குது. இதனால் நிறைய பேரோட வாழ்வியலே இதை நம்பி தான் இருக்குன்ற பட்சத்துக்கு நம்ம தமிழக அரசு அதுக்கேற்ற மாதிரியான நிறைய விஷயங்களை அவங்களுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நினச்சா அதை சப்போர்ட் பண்ணலாம். ஜஸ்ட் போய் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுவும் ட்ரெண்டியாக வரும். இப்போ இருக்கிற மாதிரி ட்ரெண்டியும் அதுலேயும் ட்ரெண்டியாக வரும் கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ அதுதான், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த காஸ்டியூமோட இன்ஸ்பிரேஷன் எப்படின்னா கைத்தறி நெசவு அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியா, இலங்கை இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இதாக இருக்குது, முக்கியத்துவம் கொடுக்குற வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்குது. தமிழ்நாட்டிலையும் குறிப்பிட்டு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் வந்து எல்லாரும் பட்டுக்கு ஃபேமஸ் ஆனது. காஞ்சிபுரம்னா ஒரு பழமொழி உண்டு, காஞ்சிபுரம் சென்றால் காலாட்டி கொண்டே சாப்பிடலாம். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம நெசவை வந்து காலில் தான் தையிடுவாங்க, காலில் நம்ம தைஞ்சு அதுலேயும் நம்ம சம்பாரித்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு இது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய கான்செப்டான ட்ரெஸ் வந்து எப்படின்னா ராஜாக்கிலிருந்து எடுத்திருக்கேன் அண்ட் இட்ஸ் மை ஓன் ராப்பிங். இந்த ஓன் ராப்பிங் நான் எடுத்திருக்கேன். ஹேண்ட்லூமில் வந்து மெயினாக நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நார்மல் காஸ்டியூம்ஸில் எவ்வளோ தான் ஃபேஷன் இருந்தாலும் ஹேண்ட்லூமில் நம்ம டிசைன் பண்ணி நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணால் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இதை நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். தேங்க்யூ. லைக் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேல் மாதிரி தெரியும், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லைக் ஃபீமேல் இது ரெப்ரசன்ட் மாதிரி இருக்கும் மேம். ஸோ இட்ஸ் சிம்பிள். நான் வந்து ஃபேஷன் ட்ரை பண்ணியிருக்கேன். பிகாஸ் இப்போது எல்லா ஹேண்ட்லூம் வந்து அந்த காலத்துலேயே ஸ்டைலில் இருக்கிறதுனால யாருமே அது வாங்குறது இல்லை. ஸோ நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி புது ஸ்டைல் கொண்டு வந்தால் லைக் எவ்வளோ முடியுமோ லைக் இருக்கிற கிளாத்ஸ் மாதிரி லைக் நியூ ஸ்டைல்ஸ், நியூ பேக்கி க்ளோத்ஸ் அந்த மாதிரி வந்து ஹேண்ட்லூமில் டிசைன் பண்ணால் கன்ஃபார்ம் யங்ஸ்டர்ஸ் வாங்குவாங்க. அண்ட் நான் இப்போ 3 sarees வேர் பண்ணிருக்கேன். எனக்கு லைட் வெயிட்டாக இருக்குது, எனக்கு கஷ்டமாகவே தெரில, லைக் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஹேண்ட்லூமில் லைக் நிறைய ட்ரெஸ் வந்தால் இட்ஸ் வில் பி வெரி ஹாப்பி ஃபார் மீ டு வேர் திஸ். பேசிக்கலி ஐம் அ டான்சர்ஸ் டூ. ஸோ டான்சர்ஸ்க்கு லைக் ஹேண்ட்லூம் sarees will be very useful because it's very light and we can practice very well. Thank you. Thank you. My slot number is 107 and I am from Sri Krishna Arts and Science College. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்டியூமை பற்றி பேசுறதை விட ஹேண்ட்லூம் அப்படிங்கிறது நம்ம போடுறதுனாலையோ 4 பேர் பார்க்கறதுனாலையோ அதோட மதிப்பு தெரியாது. அதை ஒருத்தங்க போட சொல்லி அவங்க போட்டப்போ தான் அதோட மதிப்பை அவங்க உணருவாங்க. ஹேண்ட்லூம் அப்படிங்கிறதே நம்ம என்ன இது பண்ணாலுமே நம்ம சொன்னாலும் அவங்களால அதை போட்ட மட்டும்தான் அதோட மதிப்பை அதோட புரிஞ்சுக்க முடியும். அண்ட் என் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ராஜா காஸ்டியூமை நான் இந்த மாடர்ன் இதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஹேண்ட்லூம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக போட்டு வந்திருக்கேன். அந்த இதில் மெயினான என்னதுன்னா இந்த ஷாலில் இருக்க ரெட் அண்ட் சாண்டல் கலர் வந்து அப்போது வந்து சாண்டல் அவங்க வியூ பண்ணும்போது அவங்க லூஸ் பண்ண பிளட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த ஷாலை போட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து ஹேண்ட்லூமை சப்போர்ட் பண்ணியே ஆகணும். இப்போதைக்கு அது வெளியே வரதில்லை, ஆனால் கண்டிப்பாக கொஞ்ச நாள் அது வெளியே வரும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நான் விஎல்பி ஜானகி அம்மாள் செகண்ட் இயர் பிகாம் சிஏ படிக்கிறேன். நான் இந்த காஸ்டியூம் வந்து தளபதி காஸ்டியூமாக போட்டு வந்திருக்கேன். இந்த போர் வீரர்களுக்கெல்லாம் எப்படி தளபதியாக இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம ஒரு தமிழர்கள் எல்லாத்துக்கும் நெசவாளர்கள்லேருந்து எல்லாத்துக்குமே விவசாயி எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவமாக இருக்க வேண்டும். ஒரு தமிழர்களாக இங்கே வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தா நெசவாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது தெரியாது நம்மளுக்கு. ஆனால் இப்போது அவேர்னஸ்க்காக நம்ம ப்ரோக்ராமில் கலந்துருக்கோம். அவேர்னஸ் பண்ணுறதுக்காகவே நான் காஸ்டியூம் தயார் பண்ணியிருக்கேன்.
இதில் பார்த்தீங்கன்னா தமிழை குறிப்பிட்டு பின்னாடி வந்து லேடி உட்காந்து தைக்கிற மாதிரி. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தமிழர்கள் தான் இதெல்லாம் காஸ்டியூம் தயார்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னை வரைக்கும் தமிழர்கள் தான் காஸ்டியூமை தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். என் பேர் ஹரிஷ் ராகவேந்திரா ஃப்ரம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ட்ரெஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு ராஜா வந்து கைத்தறியில் ட்ரெஸ் பண்ணியிருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு இமேஜினேஷனில் வச்சுட்டு பண்ண ட்ரெஸ்ஸஸ் இது. திஸ் இஸ் மை சிஸ்டர்ஸ் அண்ட் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே வந்து கவிதையாக எழுதப்பட்ட ஒரு ஓலை மாதிரி. இதுவுமே கைத்தறியில் நாங்கள் பண்ணோம். ஸோ திஸ் மை காஸ்டியூம். இந்த ஹேண்ட்லூம் பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பட் ஒன்றே ஒன்று, இன்றைக்கி நாம் ஜீன்ஸ் ஷர்ட் போடுறோம், டிஷர்ட் போடுறோம், ஃபங்கியான ட்ரெஸ் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர்கள் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட்லூம்ஸ் கைத்தறிகள்லாம் போட்டவங்க தான் அப்படிங்கிறத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம கலாச்சாரத்தை மறக்கிற எதுவுமே இப்போ இருக்கிறது தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்கல, எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்கல, பட் நான் என் பையனை சொல்லி தருவேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு கேட்குறேன். தேங்க்யூ. One and all. My chest number is 114. First, I would like to describe out my outfit. I'm wearing a kurta set, and bottom I have draped it with my mom's saree. நான் ஒரு இஷ்யூ பற்றி பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ரீசெண்ட்லி ஐ ஹேவ் ஹியர் டு கம் லைக் பெங்களூர் மாலில் வந்து வேஷ்டி சட்டை போட்டு வந்தவங்களை வந்து அலோவ் பண்ணலை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊர் அவுட்ஃபிட்டே போட்டு நம்ம ஊருக்குள்ள ஒரு இடத்துக்கு போக விட மாட்டுறாங்க அப்படின்றது இட்ஸ் ஷேம் ஃபார் ஆல் ஆஃப் தி இண்டியன்ஸ். நம்ம வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து அடாப்ட் பண்ணுறோம், பட் அவங்க நம்ம ஊருக்கு கல்ச்சரை அடாப்ட் பண்ணுறாங்களா? நோ. நம்ம இப்போலாம் பார்த்தீங்கன்னா மாலில் போனீங்கன்னா எல்லாருமே யூஸ் டு வியர் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ், பட் யாருமே வந்து ஒரு வேஷ்டி சட்டை சாரீ இந்த மாதிரிலாம் போட்டு அவுட்ஃபிட்லாம் போட்டு போகிறது கிடையாது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, we have to promote our handloom sarees and tradition வந்து maintain. Thank you. Okay, thank you. My name is Mohammad Niyaz PM and I'm representing Nehru Arts and Science College. So I'm pursuing BCom Professional Accounting. So basically everybody have talked about what is handloom. So as a commerce student, I would like to talk it from my perspective from business. So basically, when it comes to handlooms are on the pricey side, which indicates the fact that the resources which they are attracting that from is much more expensive and making the people of the society to make it more unaffordable. So one thing that we can do is to cultivate the resources which are used for handloom in much more broader spectrum so that we can bring down the cost and make the society to use it more. And considering the fact that handloom ties down back us to our, thank you so much. I am Praveen from Hindustan College of Arts and Science final year CDF department. ஹேண்ட்லூம் வந்து 5000 வயசோ பழமையானது ஒன்று. இப்போ சுதர்சி மூமெண்ட் தான் ஆகஸ்ட் 7, 1907 வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் வந்து லான்ச் பண்ணாங்க. சுதர்சி மூமெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நம்மளை வந்து பிரிட்டிஷ் வந்து அடிமை பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களோட ட்ரெஸ் தான் நம்ம வந்து போடணும் அப்படின்னு வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்களாக வந்து நாமளே வந்து ட்ரெஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சதா கைத்தறின்ட்டு ஒன்று. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வந்து கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா போச்சமல்லி. இதுதான் ஃபஸ்ட்டு ஹேண்ட்லூம் வந்து கண்டுபிடிச்சது. இப்போ ஹேண்ட்லூம் வந்து இந்த சாரி இப்போ 6.5 மீட்டர் வந்துட்டு இப்போ நெய்யணும் பார்த்தீங்கன்னா 15520 டைம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மூமெண்ட் லெக் மூமெண்ட் இருக்கணும். மேம் ப்ளீஸ் கிவ் த கிரேஸ் டைம் மேம். No grace time. Thank you. सूट दा लहारी हटे मारती फिलारी जुगनी मेल मेल के कूद बांध के छक चकोड़े जाओ मेल मेल के कूद बांध के छक चकोड़े जाओ
Thank you.
தித்திக்கும் முதலுக தேனனை இனித்திட தனிமிக திருமக நாடு இரு கரங்களும் இரவிலும் கணத்திட கூட உறுப்புகள் உருபுது உறவாடு காலத்தால் பிரிக்க முடியாது எமது காத கவி நீரோடி வாழ்க சொக்கத்தின் உச்சத்தை இன்பத்து மிச்சத்தை வாழ்க்கையின் அர்த்தத்தை மடியின தேட எனக்குள்ள ஒரு காத மிருகம் ஒன்று உறங்கி கிடக்கதை கொழுப்பியதாரே திருமகளை குண்டடைகளை கசதியின் உயிரை குதித்து விதிமுறைகளை மீறே எனக்குள்ள ஒரு காத மிருகம் ஒன்று உறங்கி கிடக்கதை கொழுப்பியதாரே திருமகளை குண்டடைகளை கசதியின் உயிரை குதித்து விதிமுறைகளை மீறே பார்வை வீசுவாள் உயிரில் வருடும் போது தேகத்தை அடங்கும் போது உயிரின் ஓசை தொடங்குமே உன்னுள்ளே திருமண கனவு கதில ஒரு விதமான மாற்றம் குங்குமம் ஏன் சூடினாய் கோல முத்தத்தில் களையத்தாய் உரைப்பட்டி ஏன் உடுத்தினாய் உடல் பொழுதில் புதிய பொழு நாம் தேடத்தான் நெஞ்சினில ஊஞ்சலே ஆனந்தம் என் கண்ணனே சிவந்தது என்னுள்ளே நெஞ்சினில ஊஞ்சலே ஆனந்தம் என் கண்ணனே நெஞ்சினிலே தித்திக்கும் முதலுக தேனனை இனித்திட தனிமிக திருமக நாடு இரு கரங்களும் இரவிலும் கணத்திட கூட உறுப்புகள் உருபுது உறவாடு காலத்தால் பிரிக்க முடியாது எமது காத கவி நீரோடி வாழ்க சொக்கத்தின் உச்சத்தை இன்பத்து மிச்சத்தை வாழ்க்கையின் அர்த்தத்தை மடியின தேட எனக்குள்ள ஒரு காத மிருகம் ஒன்று உறங்கி கிடக்கதை கொழுப்பியதாரே திருமகளை குண்டடைகளை கசதியின் உயிரை குதித்து விதிமுறைகளை மீறே எனக்குள்ள ஒரு காத மிருகம் ஒன்று உறங்கி கிடக்கதை கொழுப்பியதாரே திருமகளை குண்டடைகளை கசதியின் உயிரை குதித்து விதிமுறைகளை மீறே பார்வை வீசுவாள் உயிரின் கயிறில் அவிழுமே விதல் வருடும் போது தேக தங்கம் உருகுமே உலகின் ஓசை அடங்கும் போது உயிரின் ஓசை தொடங்குமே வானிலா நாடுமே உன்னுள்ளே திருமண கனவு கதில ஒரு விதமான மாற்றம் இல்ல இரவின உந்த மடிகளை தவிடு தினமும் தர வேண்டின முத்தனம் இல்ல கட்டில் தினம் கதகளியாட மயிலாடுது ஆண்வான் வாட மக்கள் கொண்டே வந்தாலே வாழ தண்டே மின்சார கண்கள் உண்டே நதி மூகினை காதல் கொண்டே மல்லிகை பூக்கள் கொண்டே வந்தாலே வாழ தண்டே மின்சார கண்கள் உண்டே மதி மூகினை காதல் கொண்டே குங்குமம் ஏன் சூடினாய் கோல முத்தத்தில் களையத்தாய் உரைப்பட்டி ஏன் உடுத்தினாய் உடல் பொழுதில் கசங்கத்தாய் மங்கை கூந்தல் அழகை எதற்கு கட்டில் மேலே நசுங்கத்தாய் தீபங்கள் அடிப்பதே புதிய முழு நாம் தேடத்தான் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே கேட்கலையே தித்திக்கும் முதலுக தேனனை இனித்திட தனிமிக திருமக நாடு இரு கரங்களும் இரவிலும் கணத்திட கூட உறுப்புகள்
காலத்தால் பிரிக்க முடியாது எமது காத கவி நீரோடி வாழ்க சொக்கத்தின் உச்சத்தை இன்பத்து மிச்சத்தை வாழ்க்கையின் அர்த்தத்தை மடியின தேட எனக்குள்ள ஒரு காத மிருகம் ஒன்று உறங்கி கிடக்கதை கல்பிக்கதாரே திருமகளை குண்டடைகளை கசத்திய நுயிர் குதித்து விதிமுறைகளை மீறே எனக்குள்ள ஒரு காத மிருகம் ஒன்று உறங்கி கிடக்கதை கல்பிக்கதாரே திருமகளை குண்டடைகளை கசத்திய நுயிர் குதித்து விதிமுறைகளை மீறே Congratulations for all of you. Please give a very big hand. நம்ம பாரம்பரியத்தை சிறப்பிக்கிறதுக்கு விவசாயம், ஹேண்ட்லூம், கைத்தறி, ஜல்லிக்கட்டு நிறையா இருக்கு. இந்த ஒரு கான்செப்ட்ல நான் கைத்தறிங்கிற அந்த ஹேண்ட்லூம் கான்செப்ட்ல நான் ஓன் ட்ரேப்பிங் பண்ணியிருக்கேன். என்னது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் ட்ரேப்பிங்.